ஜெலும்பு சொத்தி நீ முகத்திலே முடிக்காதரா கண்ணு எடுத்தியா ஏடா பொன்மாட்டி காலையா போய் நீ விழுத்து அவங்க தானே உங்க கால வேணும் நீ வேண்டான்னு சொல்லு 2024 கூட அவங்க தான் வந்து வீராங்க என்னமா குட்டினா டீ கலரா அது போட்டு தண்ணி உனக்கு கொடுக்குறா என் கணவர் பெயரோ ஜமதக்கிரி ஏதோ என்னையும் அறியாமல் ஒரு சிறிய தவறு செய்துவிட்டார். அதனால் நான் கற்பையே இழந்து விட்டேன் என்று என் கணவர் என்னை கொல்ல துரத்தினார். இப்போது தந்தையின் வார்த்தை கேட்டு என் மகன் பரசு என்ன போடா எடுத்து ஒரு பெண் என்றால் பேருக்கு மனமிறங்க சொல்லுவாங்க. அந்த பெண்ணு வேற நம்ம காலையில் விட்டு அந்த பெண்ணுக்கு எப்படியாவது அழைக்கலாமா? உங்க மகளை இருந்து நான் காப்பாற்றலாம். நீங்க யாரு என்ன பார்த்தோட பயப்படுறீங்க? கையில போடாத மரம் வெட்டுவனா? என் பெயர் பரசுராமன். என் தாயின் சிரமருக்கு துரத்துனங்க. என் தாயின் வழியாக வந்தாங்க. ஆமா, நீங்க யாரு? நாங்க சரி, ஊரார் ஆளை இருக்கிற அழுக்கரை அகற்றக்கூடியவர். உள்ளத்துல அழுக்கிட்டா நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது என் தாய் வழியாக வந்தாங்க.
இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன சொன்ன? ஓ என் தாயை பார்க்கணும். என் தாயை நீங்க பார்க்கலையா? அவன் ஏன் உடம்புல நடுங்குது? ஐயோ என்ன மூட்டை இது? அழுகு மூட்டை, அழுகு மூட்டை. அவங்க சொல்றது பார்த்தா அவங்க ஆத்தா நம்மளால ஓடி அந்த மாதிரியோ இந்த மூட்டை பின்னாடி ஒழிச்சு வச்சு பேசுறாரு. நம்மள நான் மூட்டை பிடிச்சு பார்த்து போறேன். மூட்டை நான் பிடிச்சு குடிச்சு துணிங்க அது அப்படின்னா குழந்தை போறது அந்த கொண்டு வந்துடுறா. இது தெரியாதா? இதுதான் கொரோனா மாஸ்க். நீ வேற நம்ம போட்டு போ. ஆயா ஆயா என் தாயை பார்த்து சரி இவழியாக என் தாய் வந்தால் எனக்கு எச்சரிக்கை செய்த போறேன். இன்னமா இந்தியா பேசுவோம் எத்தாத்துமா எங்களை வெட்டி போட்டுது இன்னைக்கு. அந்த ஆளுக்கு மூத்திரமே வந்துருச்சு. அவையம் என்று ஓடி வந்த எனக்கு உங்கள் வீட்டில் சிறிது நேரம் அடைக்கலம் கொடுத்த ஆள் இருக்கிறார். வருங்காலத்தில் உங்கள் வீடுதான் எனக்கு தாய் வீடு. நீங்கள் தான் எனக்கு தாய் தந்தை. வருங்காலத்திலே இந்த உலகத்திற்கே நான் தெய்வமாக விளங்கப் போகிறேன். அப்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் எனக்கு திருவிழா நடத்துவார்கள். எனக்கு திருவிழா நடக்கும்போது உங்கள் அனுமதியே தான் நடக்கும். அப்படியா? உங்கள் வீட்டில்தான் என்னை அலங்காரம் செய்து எடுத்து வருவார். அப்படியாமா? எனக்கு படைக்கும் படைகள் அத்தனை உங்களுக்கே சாரும் தந்தை. நான் அம்மனாக வீதி விழா செல்லும் பொழுது 1000 கோடி மின்விளக்குகள் இருந்தால் ஏகாலியாக நீங்கள் என் முன்னே கையில் தீப்பந்தம் ஏந்தி வர வேண்டும். தந்தே வரும். இந்த நாட்டு மக்களுக்கு அம்மை போட்டு விட்டார். ஏகாலியாக உங்கள் வீட்டில் கூழ் வாங்கி கொடுத்து விட்டு உங்கள் கரத்தால் மந்திரம் போட்டுக் கொண்டார். அனைத்துமே சரியாகிவிடும். இந்த பாரிசு குச்சிட்டு 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 வந்து என்னைய செட்டு போறீங்களாமா? ஜன்னு தெரியாத நாய் தெரியாத பாத்ரூம்ல நாய் போட்டு நக்கிட்டாரு. இவன் நக்கிறான நாய் இவன் நக்கிறான். அப்பாவி போல இருக்கிறாருமா. அவரை பேர் மட்டும் வேலை செய்யறாரு. ஏமா அப்பாவை எட்டி எட்டி வதிக்கிற பாவமா இல்ல அவர் பார்த்தா? பால் எனக்கு பசி எடுக்கு. பசி எடுக்கலாம். வீட்டை தேடி வந்திருக்கிறேன். பசி எடுக்கிற சொல்லிட்டீங்க, வீட்டு தேடி வந்துருக்கீங்க. அதனால நேர்த்தி வச்ச பூ நமக்கு எனக்கு அதுவே போதும் தாய். அம்மா அது மட்டும் கிடையாதுமா. இந்த பாரு என் கைத்துல தாலி கட்டணும். இந்த வயிற்றுல புழு உண்டா பூசி உண்டா ஒண்ணு அறிய இந்த பாய் ஒரு குழந்தை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்த பிறவில் நானே உங்களுக்கு மகளாக பிறப்பேன். நான் போயிட்டு வரேன். நாங்க சினிமா போயிடமா பிகில் படம் பார்த்தோம். சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா இருக்கம்மா. மகளாக பிறப்பேன். சந்தோஷமா இருக்கேன். தூரம் தேடி வருகிறேன். என் தாயின் கதையில் காணப்படவில்லை. வெகு நேரமாகி என் தாயின் சிரமரிக்காமல் நான் சென்றால் என் தமையல் வாங்கல் ஏற்பட்டேன். அதே சாபக்கேடு என் தந்தையார் எனக்கு ஏற்பட்டது. தேடுகிறேன், தேடி பார்க்கிறேன். நான் போதும் அம்மா. இந்த உலகிலே பெண்ணாக பிறக்கப்பட்ட எனக்கு இன்னொரு ஒரு பிறவின்னு இருந்தா நான் சத்தியமா பெண்ணா மட்டும் பிறக்கவே கூடாது. நான் பிறக்கவே கூடாது. போதும் பெண்ணா பிறந்தேன். இருந்தால் அந்த
கிணத்திலே நீர் இறக்க வேண்டும் ஐயா. ஒரு மரம் ஒன்று இருந்தால் அந்த மரமானது நிகழ்த்தர வேண்டும் என்று சொல்லுவார்கள். நான் நீர் இல்லாத கிணறாக விட்டேன் ஐயா. நான் நீர் இல்லாத மரமாக நிற்கின்றேன் ஆண்டவா. நீர் இல்லாத எனக்கு தொட்டு தாலி கட்டிய கணவரை நான் ஆலமர விடுதை போல் நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த ஆலமர விடுதல் அடியோடு சாய்ந்து விட்டதா, என்னை ஒட்டி மரமாக்கி விட்டதா தாயே? இப்ப என்னை முதலாக கரையாக மாற்றி விட்டதாமா? ஒண்டி மரம் அம்மா அம்மா என்னை ஆதரிக்க யாருமே பாம்பின் வாயில் அகப்பட்ட தவள தப்பினால் யானையின் வாயில் அகப்பட்ட கரும்பு மீண்டால் மீறலாம். என் இடத்தில் சிக்கிய நீ தப்பிக்கவே முடியாது. பெத்த மனம் பெற்று பிள்ளை மனம் கல்வியோட சொல்லுவார். பெத்த மனம் நான் பெற்றாக துடிக்கின்றேன், உன்மனமல்ல கல்லாகி விட்டுதாராம். என்னை விட்டு விடுவார்களே, நான் எங்கேயாவது வாழ்ந்து கொள்கிறேன். விட்டு விடுவதா உன்னையா? சண்டாளி கற்புடைய வங்கைகளால் இந்த தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது. உன்னால் தலை குனிந்து நிற்கிறது. எடுத்துரைக்கிறே முரட்டு வாலிபனாக வந்திருந்து தன்னை வம்புக்கு இழுப்பது கட்டிய கணவன் என்று அறியாமல் அவன் அங்கமெல்லாம் குறைந்து அருமையாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து அந்த சாபத்தின்படி முடவனான தன் கணவன் தாதி மீது ஆசை கொண்டாடுவதற்காக கூடையில அமர வைத்து தலை மீது தூக்கி செல்லும் போது கணவனுக்கு ஏறி நின்ற ஒரு முனிவரால் கொடும் சாபத்திற்கு உள்ளானான் கணவன். நாளைய தினம் சூரியன் உதிக்கும் நேரம் உன் கணவர் உயிரை இழப்பான் என்ற சாபத்தை கேட்ட மாத்திரத்தில் நாளை சூரியன் உதித்தால் தானே தன் கணவர் உயிர் வருவோம். நாளைய தினம் சூரியனை உதிக்க கூடாது என்று தன் கற்பின் மகிமையால் அந்த சூரியனை உதிக்காமல் செய்தாலே நல்லா. அவள் சின்னஞ்சிறு தாலி கயிறுக்காக எவருடைய பாச கயிறியை தோற்கடிக்க செய்தாலே அவள் முனிவர்களாக வந்திருந்தது. தன்னை நிர்வாணமாக உணவு பரிமாற சொல்வது மும்மூர்த்திகள் தான் என்பதை தன் ஞானத்தால் ஆராய்ந்து தன் கற்பின் மகிமையால் அந்த மும்மூர்த்திகளையே பால்மனம் மாறாத பச்சில பொருளியாக மாற்றி அதன் பிறகு உணவு பரிமாறினாலே சதி அனுசுயா அவள் கற்பு. இப்பேற்பட்ட கற்புடைய மங்கைகளால் இந்த தமிழ்நாடே உயர்ந்திருக்கிறது. இத்தனை காலமாக என் தந்தையை கதி என்று பதிவு செய்தார். மணலால் குடத்தை கொண்டு ஜலத்தை கொண்டு வந்து என் தந்தை தேவாக எப்போது தந்தை இருந்தாயோ கற்பை எழுந்தார். மணலால் செய்யப்பட்ட குடம் முன்னால் கொண்டு வர காப்பில் கலந்துட்டார். உன்னை விட போவதில்லை. தாய் என்று பாராமல் என்னை கொல்ல ஓடோடி வருகின்றாய் மகனே. என்னை விட்டு விடு மகனே, நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஐயா. என்னை விட்டு விடுறாப்பா. வாழ போகிறாயா? நீ மீள போவது கிடையாது, வாழ போவது கிடையாது. வெட்டி வீட்டாமல் கொதிக்கின்ற என்ற அர்த்தம் குளிர்ச்சி அடையா மகனே. பட்டினி
பாதம் தொட்டு வணங்கி கேட்கின்றேன். என்னை விட்டு விடுதாமா, என்னை விட்டு விடு. ஆனால் உன்னால் கல்லாடையின் இருதயம் கடுகளும் கரைந்து விடாது. ஐயா ஐயா என்று பாதத்தில் படிந்தால் விட்டு விடுவேனா? தாயே, அணைய போகின்ற விளக்கு சுடரிட்டு பிரகாசமாக இருக்கு. அழிய போகிற நீ இப்படிதான் எதையாவது சாதிக்காமல் இருக்கிறாய். ஆனால் உன்னை காக்க நினைத்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வீரர்கள் ஒன்று திரண்டு என்னை எதிர்த்தாலும் அவர்களை ஒரு நொடி பொழுதில் அடிக்கின்ற ஆற்றல் படைத்தவன் இந்த பரசுராமன். ஆனால் என் தந்தைக்கு துரோகத்தை இணைக்க மலர்வுக்கு தைரியம் உள்ளதா? இந்த தைரியம் இந்த வீடியோட நீச்ச வாடகை என்ன என் தாய் சென்று பாருங்க விடக்கூடாது.
அருந்ததியன்னு சொல்லக்கூடிய செக்கில் குடும்பத்தில் பெண்ணா பிறந்து என்னுடைய பேர் தான் கற்பாய். இருந்தாலும் செக்கிலி குடும்பத்தில் பிறந்துட்டுன்ற காரணத்துக்காக அதோ தெரியும் ஆவாரங்கிறதுக்கு போய் ஆவாரம் பட்டையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு வந்து அதுல இருந்து சாயத்தை எடுத்து செருப்புகளுக்கெல்லாம் சாயத்தை துவைச்சு அந்த செருப்பை எல்லாம் சந்தைக்கு எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்தாதான் நாங்க வயிற்று கழுவ முடியும். ஐயோ நேரமாச்சு. தள்ளி போகுமா? அம்மா உங்களை பார்ப்பதற்கே உத்தம உலகத்தில் உதித்தவங்க மாதிரி காட்சி அளிக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த தேவலோகத்திலிருந்து தேவதையே பூமிக்கு மாதிரி தெரியுது தாகி. அதனால உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வரவே கூடாது தாகி. நீங்கள் யார்? இது எப்பேற்பட்ட இடம் அம்மா? அம்மா சொல்லுங்க, நாங்க யார் தெரியுமா? நீங்க யார் தாயி? ஜாதி வேலை ஜாதியில செக்கில் எனக்கு சேர்ந்தவங்க. அதனால உங்களை மாதிரி யாருங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வரவே கூடாது. வந்த வழியை பார்த்துட்டு போதும். ஆபத்துக்கு பாவம் இல்லை. என்னை காப்பாற்றினால் உன் குலத்திற்கே பெருமை வந்து சேரும். என்னை காப்பாற்றுக தாயே. ஆமா, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்றீங்க. எந்த ஊரையும் இருந்தாலும் நீங்க யாரை அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க விளக்கமா சொன்னா அதன் பிறகு என்னால முடிஞ்ச உதவிகளுக்கு நான் செய்ய தாயே. சாலையிலே எங்கள் இருப்பிடம். அப்படியா? என் கணவர் பெயரோ ஜமதக்கினி முனிவர். அம்மா என் பெயர் ரேணுகா என்று சொல்லுவார்கள். நானும் என் கணவர் சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு வேலையிலே என் வாழ்க்கையை பெருத்த குறை கொண்டு இருந்து விட்டது. அம்மா அம்மா குறை குறைன்னு சொல்றீங்க, என்ன குறையே? பெருத்த குறைன்னு சொல்றேன். அது என்ன குறை ஏது குறைன்னு விளக்கமா சொன்னா அதன் பிறகு நான் உங்களை ஆதரிக்கிறேன் தாங்கி. அப்படியா? ஆமாமா. தினந்தோறும் கமண்டல நாள் நடிகருக்கு சென்று என் கற்பின் தன்மையா மனதால் ஒரு குணம் செய்.
அக்குடத்தில் ஜலத்தை கொண்டு வந்து என் சுவாமிக்கு நான் பாத பூஜை செய்தவர். அப்படியா? இன்று நடக்க போல் நதிக்கரைக்கு சென்றேன். ஆமா. என் கற்பின் தன்மையால் மணலால் ஒரு குடம் செய்தேன். செய்தீர்கள். அக்குடத்தில் ஜலத்தை திரட்டும் பொழுது ஆகாய மார்க்கமாக வந்தவன் சென்றார். இந்த உலகத்தில் இப்படி எல்லாம் ஒரு ஆணவன் இருக்கின்றாரா என்று கட்டு கதவை என் மனதில் நினைந்தேன். எப்போது தொட்டு தாலி கட்டிய கணவனை மறந்த மாற்றானை நீ மனதளவில் நிறுத்தாய். அப்பொழுது நீ மனதளவில் கருத்தையை இருந்து விட்டார். நீ மானத்தையே இருந்து விட்டாய் என்று என் கணவர் என்னை கொல்ல துறக்கிறார். இப்போது தந்தை வார்த்தை கட்டி என் மக பரசுறார். பரசு என்ன கோடார் எடுத்து என்னை ஐயோ பாவம் ஆதரிக்கு போய் உன்னை வெட்ட வர முன்புள்ள என்ன வெட்டிட்டான்னா என் புருஷன் முடி சோறு போட கூட ஆலைக்காது ஓமா போதும். திக்கில்லாத எனக்கு தெய்வம் தான் சொல்லுவார்கள். அதுக்கு இந்த பாவி உன்னை நான் தெய்வமாக துதிக்கின்றேன்ப்பா, என்னை காப்பாற்றுங்க. அம்மா நான் சொல்லுவார்த்துக்கு வந்து வழி பார்த்து தெரிய வந்திருக்கிறப்பா. என்னால முடியாது. இல்லை என்று மறுக்கிறாயே, நான் யாருமே நான் ஒன்றியா பிறந்தவனா ஓரியா பிறந்தவன் யாருமே கிடையாதம்மா. யாரும் இல்லப்பா. என் கையில் உள்ள அத்தனை சக்தியை பயன்படுத்தி விட்டு இனி இருப்பது ஒண்ணே ஒன்று.